அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 18 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், சித்திரை மாதம் 5ஆம் திருநாள், பஞ்சமி திதி, மூலா நட்சத்திரம், தனுசு ராசி. பஞ்சமி திதி அன்னைக்கு பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணும் பொழுதும் வெற்றியை கொடுக்கும். இருக்கிறதுலே ஒரு 6 திதிகள் அற்புதமான திதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ரொம்ப முதன்மையானது பஞ்சமி திதி. தேய்பிறை பஞ்சமி ஆனாலும் கண்டிப்பாக இந்த திதியில் நாம் நல்லது செய்யலாம், நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கலாம். பிராரம்ப உற்சவம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆரம்பிச்சு ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா பஞ்சமி அன்னைக்கு நீங்க பண்ணும் பொழுது வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்படாமல் எந்த காரியத்தை எடுத்து பண்ணும் பொழுதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணலாம்? காலையிலே போகும்போது கொஞ்சோண்டு வெள்ளை துண்டு இருந்ததுன்னா போகிறோம், அதை எடுத்து சாப்பிட்டு போங்க. நல்ல நிம்மதியாக இருப்பீங்க. டென்ஷன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இன்றைய நாள் முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அதிகமான எண்ணங்கள், ரொம்ப அதிகப்படியான திங்கிங், ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம்ல. எந்த விஷயம் நடக்காதோ, எந்த விஷயம் மற்றவங்க தப்பு பண்ணுவாங்களோ, இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் சொன்னால் சந்தேகத்தின் பார்வையில் பார்த்து ஒரு விஷயத்தை கண்டறியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் இது எல்லா விஷயத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வீட்டில் மூத்தவர்களுடைய பேச்சில் நம்ம அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சுற்றி வளைச்சு சொல்லுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிற இன்றைய நாள் எல்லாமே செயல்படும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதிர்பாராத ஒரு சின்ன மன வருத்தம் வீட்டில் பெரியவங்க மூலியமாக ஏற்படலாம். ஆனால் நிறையா பேருக்கு இன்றைய நாள் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், தைரியம் வரக்கூடிய நாள். ஆனால் அந்த தைரியம் நம்ம எப்படி உபயோகிக்கிறோன்னு இருக்கு. சில பேருக்கு லைட்டாக அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக இந்த தொலைநோக்கு பார்வையுடன் எடுத்து ஒரு காரியத்தை பிளான் பண்ணி அதை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எந்த விஷயத்துலையுமே ஈஸியாக தப்பு கண்ணுக்கு தெரியும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது தப்பா இல்லையான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட சொல்கிறது பெட்டர். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன கவனக்குறைவு கூட பணம் எண்ணும் பொழுதோ, போஸ்ட் பாக்ஸில் ஏதாவது போடும் பொழுதோ, கொரியர் ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுதோ, இல்லை அந்த மாதிரி இடங்களுக்கு தகவல் அனுப்பும் பொழுது சில தடைகள் கொடுக்கலாம். அதனால் உடனே இது ஆகாது அப்படின்னு தள்ளி போயிடக்கூடாது. ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் தள்ளி போய் நடந்தாலும் நடக்கும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை வேண்டும். யார் மேலே நம்பிக்கை? நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்கள நம்பணும். நம்ம மனைவியை நம்பணும், நம்ம கணவரை நம்பணும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில், அதாவது அவங்கள தொலைக்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் அந்த கேள்விகள் எந்த அளவுக்கு தேவை, இந்த நாளுக்கு தேவையா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நல்லதாக்கிறதுக்காக தேவையா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்கும். பயணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு யோகமாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு வெற்றியான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் இந்த ஆயுர்வேதா மெடிசின் ப்ராக்டிஷனர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். BNYS படித்த அத்தனை டாக்டர்ஸ்க்குமே நல்லா இருக்கும். சித்த வைத்தியத்தை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நம்ம சுவாமியை வழிபாடு செய்துட்டு மருந்து மாத்திரை எடுத்துட்டோம்னா உடனே செட் ஆகும். ஏன் இந்த மாதிரி நாட்கள்னு சொல்கிறேன்னா, பஞ்சமி திதியும் மூலா நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் நரம்பு பாதிப்புகள் ஒருவேளை யாருக்காரு இருந்ததுன்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் எதை எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு லைட்டாக அலர்ஜி மாதிரிலாம் வந்துட்டு போகலாம். பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, எல்லாமே நல்லபடியாக முடியும். ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பயங்கரமான தைரியம் இருக்கும்.
யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, ஆன்மீகத்தில் இருக்கீங்களோ, யோகாசனத்தில் இருக்கீங்களோ, அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ஆத்ம கலைகள்னு சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கீங்களோ, பெரிய ஏற்றம் கொடுக்கும். தட்டி கொடுத்து ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்ம செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நிலை. ஒருத்தர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னா அதை அங்கீகாரம் பண்ணணும், அதை நீங்கள் தட்டி கொடுக்கணும். அப்போ தான் அது பெரிய வெற்றியை கொடுக்கும். அதை அப்படியே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அமுக்க பார்க்கப்படாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள தட்டி கொடுக்கும் பொழுது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைகளை நல்லா பாராட்டணும், மனசார பாராட்டக்கூடிய விஷயங்களில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாம் தான் இன்றைய நாள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கோபத்தை குறைச்சி விவேகத்தை ஏற்றக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை கோவிலில் எந்த விதமான வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சட்டம் சார்ந்த எந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் லைட்டாக லோ பிபி, லோ சுகர் இதெல்லாம் ஆறக்க சான்ஸ் இருக்குது. கரெக்டான மருந்து மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறது, கேது நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூலா நட்சத்திரத்தை எடுப்பதனால பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தாவை நல்லபடியாக பார்த்துக்கிறது, மனசு விட்டு அம்மா அப்பா கூட பேசுறது, இதெல்லாம் பண்ணும். ஏன் சொல்கிறேன்னா இன்றைய நாள் பொதுவாக எந்த எமோஷனுமே இருக்காது. ஒரு சன்னியாசி எப்படி இருப்பார், எந்த பந்தங்கள் கூடயும் நம்ம அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் முழுக்க டிட்டாச்டு மைண்ட் செட்டில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைண்ட் செட் இன்றைய நாள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து கையாளக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல பலவிதமான எண்ணங்கள் தோலும். கிட்டத்தட்ட நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருடைய ரகசியங்கள், எல்லாருடைய பிரச்சனைகள் அவங்களே நீங்களே வேணான்னு சொன்னாலும் அவங்களே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் வருத்தங்களையும் அழுகையும் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் நீங்கள் ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதனால் நீங்கள் இன்றைய நாள் சக்கரவர்த்தியாக மாறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதனால் இன்றைய நாள் நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடிய மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அருமையான வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நமக்கு நடத்தணும், ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் இன்றைய நாள் பேசுனீங்கன்னா நடந்துடும். ரெண்டாவது, எப்பெல்லாம் அந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் கேத்துவாக இருக்கும் பொழுது, சனி பார்வைப்படும் பொழுது உங்கள் கோபத்தில் நியாயம் இருக்கும்னு மற்றவங்க நம்புவாங்க. சும்மா கோவப்பட முடியாதுல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டீங்கன்னா அப்போ அதில் நியாயம் இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி சுப செலவுகளும் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம், ஆனால் தவிர்க்க முடியாத செலவுகளும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு. சில பேருக்கு பல்லு சம்மந்தப்பட்டது, முகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை போய் சரி செய்து விட்டு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிம்மதியாக உங்கள் வேலையை எடுத்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக இன்றைய நாள் நல்ல உறக்கம், நல்ல மனசாந்தியோடு இருக்கக்கூடிய நாள். கேது நட்சத்திரம் சனி பார்வை இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக தடை வரலாம், கண்டிப்பாக பிரச்சனையாகலாம், புரிதல் கம்மியாக இருக்கலாம், தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம், நம்ம சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி திருப்பலாம். இதெல்லாம் வந்து பொதுவாகவே இந்த குழப்ப நிலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும்னா இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனசாந்தியாக இருக்கிறது. இந்த மாதிரி இருந்ததுன்னா பொதுவாகவே நம்ம மௌன விரதம் செய்யலாம். 1 மணி நேரம் மட்டும் மௌன விரதம் இருந்தோம்னா போகிறோம், அந்த ஒரு தோஷம் பரிகாரமாகும். எல்லாமே சொல்லியிருக்காங்க. வேதாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிஷம். அந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் இதை நம்ம பண்ணால் போகிறோம், பெரிய அளவுக்கு சக்ஸஸ்னால் சக்ஸஸ். இப்போ 15, 16, 17 இந்த 3 நாட்கள் கடுமையான மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வார பலன்கள் சொல்லியிருக்கோன்னா அது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தந்த நாட்களில் இந்தந்த பூகம்பங்கள் நடக்கும்னா எப்படி நம்ம கணிக்கிறோம் அதை? ஏன்னா வேதாங்கத்தில் இது ஒரு கால்குலேஷன். சாம்ராஜ்யத்துக்குள்ளே ராஜாக்கள் அடிச்சுப்பாங்கன்னு எழுதியிருக்காங்கன்னா இப்போ ராஜா இல்லை, ஆனால் ராஜா மாதிரி இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர், நாடுகள் இவங்கெல்லாம் அடிச்சுன்னு தான் இருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்னு இருக்கு. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மௌன விரதம் இருக்கிறது பெரிய
ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதா ஒண்ணு நம்மள தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு டென்ஷன், அவசியம் இல்லாத கோபம். நாளைக்கு காலை இதெல்லாம் சரியாயிடும், ஆனா இன்றைய நாள் முடியவே முடியாது, நமக்கு நடக்காதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். மைண்டு ஃபஸ்ட்டு ஓப்பனாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நாட்களில் நல்லா கை காலில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யாராவது அமுத்தி விட்டிங்கன்னா யாருக்கு இந்த பாதிப்புகள் இருக்கோ மற்றவங்கள வச்சு இது பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைகளை கூட பண்ண சொல்லலாம், தப்பு கிடையாது. அம்மா அப்பாவுக்கு சேவை செய்கிறது, குரு சேவை செய்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம். அதனால் இன்றைய நாள் ஏற்றங்கள் கொடுக்கும். புதிய விஷயங்களை எடுத்து கையாளக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் நீங்கள் இல்லை. அதனால் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கும். உட்காந்து ஆராய்ச்சி பண்ணலாம், புது விஷயத்த கண்டுபிடிக்கலாம். R&D டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். வீட்டில் உட்காந்து R&D பண்ணாதீங்க, அஃபிஷியலாக சொல்கிறேன். மற்ற அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. நிறைய லாபங்கள் வரும். யார் மூலியமாக வரும்? மூத்த பெண்கள் மூலியமாக, வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா மூலியமாக ஏற்படலாம், உங்கள் சித்தி மூலியமாக ஏற்படலாம். வேற்று மொழி பேசக்கூடிய ஆஃபீஸில் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நண்பர் மூலியமாக ஒரு நல்ல செய்தி, ஒரு பணம், ஒரு அதிர்ஷ்டம், மூணும் கலந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்படுறது. அது உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். டெக்னிக்கலி ஹைலி குவாலிஃபைட் பர்சன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க உங்களுக்கு. பாராட்டுக்கள் குவியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயிற்சி செய்தால் என்ன வேணா சாதிக்கலாங்கிற தைரியம் இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகும். ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கலி குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி நுண் அறிவு, ஒரு விஷயத்தில் ரொம்ப டீப்பாக போய் அது என்னன்னு அனலைஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நிறையா பேருக்கு சின்ன சின்ன கோபம், சின்ன சின்ன வருத்தம், சின்ன சின்ன தடைகள் எல்லாமே வேலை நிமித்தமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப லாங்காக போவீங்க, ரொம்ப தூரமாக போய் ஒரு விஷயத்த பண்ண போவீங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த மனுஷன் இருக்க மாட்டார், இல்லை தள்ளி போகும். அதனால் ஒரு சோர்வே அடைய வேண்டியதில்லை. இப்போ தான் உங்களுக்கு மொபைல் இருக்குது, இப்படி மேலே ஸ்வைப் பண்ணால் ஒரே ரீலாக ஓடும், அவ்வளோதான். டைம் பாஸ் பண்ணிட்டு உட்காருங்க. இன்றைய நாள் இப்படி தான் இருக்க போகுது, பட் செட் ஆகிடும். என்ன பண்ணலாம்? விநாயகரை போய் பார்த்துட்டு வரலாம். கற்பக விநாயகர் வழிபாடு. கற்பக விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கினா உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கோமேதக நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னா கும்ப ராசியை தவிர வேற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக தான் இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, மனசாந்தியோட நீங்கள் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.